ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நர்ச்சர் மைண்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 3 கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஓட்ஸோட. அதுக்கப்புறம் க்ரீக் யோகர்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணிடலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் பீகான்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மேப்பிள் சிரப்பை வாங்கிக்கோங்க, ஆர்கானிக் மேப்பிள் சிரப் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்ஸ் நான் 1 வீக்குக்கு பண்ணுறேன். ஸோ இது எப்படியும் ஒரு 4 to 5 days வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு உண்டான அளவு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த க்ரீக் யோகர்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கூட ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணலாம். நீங்கள் எந்த பிளான்ட் பேஸ்ட் மில்க் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிளான்ட் பேஸ்ட் மில்க் யூஸ் பண்ண ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. உங்களுக்கு ஹோல் மில்க் பிடிக்கும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதில் கொஞ்சமாக நான் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நல்லா ஊறணும். ஸோ அதனால் இன்னும் கூட கொஞ்சம் ஆல்மண்ட் மில்க் தேவைப்படும். இது ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஓட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வருது. சியா சீட்ஸும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகும். ஸோ அது நிறைய குவான்டிட்டி ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சியா சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஓட்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி மேசன் ஜார்ஸ் வாங்கிக்கோங்க. இது டெய்லி நீங்கள் அப்படியே ஆன் த கோவில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் இந்த ஓவர் நைட் ஓட்ஸை. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது நான் வால்மார்ட்டில் வாங்கினேன். இதில் நம்ம ஓட்ஸ் எல்லாம் முதல்ல ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஓட்ஸ் மிக்சரை அப்படியே எடுத்து ஒரு 2 ஸ்பூன் இந்த அளவுக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வர மாதிரி இந்த ஜாரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பேஸு. இதில் நம்ம நிறைய டாப்பிங்ஸ் பண்ணலாம், நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.
இதில் கொஞ்சம் ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கும் ஊறினதுக்கப்புறம். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ஆல்மண்ட் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓவர் நைட் ஓட் பேஸோடு வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம டாப்பிங்ஸை ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பிளாக்பெர்ரி வச்சுருக்கேன். இது வந்து பைனாப்பிள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரிஸும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ராஸ்பெரியும் ப்ளூபெரியும் இருக்குது. அது தவிர வந்து நம்ம இன்றைக்கி பீனக்கொலாடா ஃப்ளேவரில் வந்து ஓட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கோகனட் ஷ்ரெடட் கோகனட் வச்சுருக்கேன். கூடவே வந்து பம்கின் ஸ்பைஸ் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பம்கின் ஸ்பைஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பைஸ் ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் போடலாம். சின்னமன், நட்மேக் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளூட் ஃப்ளேவர்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். முதல்ல வந்து இந்த பீனக்கொலாடா ஃப்ளேவர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் பைனாப்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கோகனட் ஷ்ரெடட் கோகனட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே டெசிகேட்டட் கோகனட் கிடச்சதுனால அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம நட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டதுனால நம்ம வந்து மேற்கொண்டு நட்ஸ் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. ஸோ இது நம்ம பீனக்கொலாடா ஃப்ளேவர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் வந்து பிளாக்பெர்ரி ஆட் பண்ணலாம். நான் நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை காலையில் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வீடியோக்காக எல்லாமே ஆட் பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் நான் எப்போவுமே வந்து காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட் கட் பண்ணி தான் அதில் போடுவேன். அடுத்தது வந்து நம்ம பெர்ரி மிக்ஸ், ராஸ்பெர்ரி, ப்ளூபெர்ரி. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பம்கின் ஸ்பைஸ் ஆட் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் மேப்பிள் சிரப் நம்ம முதலே ஆட் பண்ணியிருக்கோம். அது தவிர வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை ப்ரௌன் சுகர், கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஏதாவது, அதாவது நம்ம ஒயிட் சுகர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு சுகர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட்ஸே நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம 4 ஃப்ளேவரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி மேசன் ஜாரில் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே காரில் கூட போகும்போது சாப்பிட்டு போகலாம். அப்படியே அந்த கோல இருக்கும் ரெடியாக. அவ்வளவுதான், நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நர்ச்சர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா தான் நான் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹெல்த்தி வீக்.